சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது டாக்குமெண்ட் காணாமல் போயிருந்தா டாக்குமெண்ட் பழைய ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் டைட்டில் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்து 27/9/2024 டிவிஷன் பெஞ்ச் கம்ப்ரைசிங் ஜஸ்டிஸ் ஆர் சுப்பிரமணியம் ஜே அப்புறம் ஜஸ்டிஸ் ஆர் சக்திவேல் ஜே டெலிவரி பண்ணியிருக்காங்க. இது 27/9/2024. இது வந்து நம்ம பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர்லாம் வந்து அதுவும் பப்ளிஷ் ஆகிருக்கு. அது வந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா 21 அக்டோபர் 2024 நியூஸ் பேப்பர் ஹிந்து அது மாதிரி பேப்பர்லாம் வந்திருக்கு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து பேரண்ட் டீட் காணாமல் போயிருந்தா கூட அந்த டாக்குமெண்ட்டை வந்து அது டாக்குமெண்ட் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அது வந்து ரெட் பெட்டிஷன் நம்பர் ரிட் அப்பீல் நம்பர் 1160 ஆஃப் 2024 யார் கேஸு ஆர் பப்பு வெர்சஸ் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் ராசிபுரம் வழக்கில் வழங்கியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி அந்த இதில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய சாராம்சங்கள் என்ன, இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து எல்லாருமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லைன்னா கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி சப் ரிஜிஸ்ட்ராரெல்லாம் இனிமேல் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாமல் எல்லாத்தையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம அது மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போனால் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா, இல்லை அப்படி அக்செப்ட் அது இப்படி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மகிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு காமிச்சு அல்லது யார்கிட்ட காமிச்சு பண்ணலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் யார்கிட்ட பண்ணலாம் முடியும், எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த விளக்கில் பார்க்கணும். வணக்கம், நான் உங்கள் ரசியா கலை. இப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெலிவர்ட் பை டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் கம்ப்ரைசிங் ஜஸ்டிஸ் ஆர் சுப்பிரமணியம் ஜே அண்ட் ஜஸ்டிஸ் ஆர் சக்திவேல் ஜே. இது இந்த வந்து கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட் அப்பீல் நம்பர் 1160 ஆஃப் 2024. இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்டிஷனோட ஃபாதருக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்ட்டிஷன் டீட்டில் கிடைக்கிது. ஸோ இந்த பெட்டிஷனரோட பார்ட்டிஷன் படி அந்த கிடைச்ச ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபாதர் இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சன் அண்ட் டாட்டர்ஸ் அவங்களுக்குலாம் அந்த ஷேர் வருது. அந்த பெட்டிஷனோட ஷேரை வந்து தன்னோட பிரதருக்கு வந்து ரிலீஸ் டீட் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த சொத்து எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், அவங்களோட ஃபாதருக்கு அந்த சொத்து பார்ட்டிஷன் மூலிமா வந்து ஃபாதருக்கு பார்ட்டிஷன் மூலிமா வந்த பார்ட்டிஷன் டீட் அவங்கள்ட்ட இல்லை. ஸோ அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சர்டிஃபிகேட் காப்பி எந்த சப் ரிஜிஸ்ட்ராரில் பார்ட்டிஷன் டீட் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டதோ அந்த சர்டிஃபிகேட் காப்பியை வந்து வாங்கி அதையும் வச்சு எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் நாமக்கல்ல அப்ரோச் பண்ணுறாங்க. சப் ரிஜிஸ்ட்ரார் நாமக்கல் வந்து அவர் வந்து பார்ட்டிஷன் டீடை ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அதை கொடுத்தா தான் அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், அது இல்லாமல் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் திருப்பி விட்றாங்க, ரிஃப்யூசல் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. பெட்டிஷனை ஃபைல் பண்ணும்போது கவர்மெண்ட் சைடில் வந்து ஒரு என்ன அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் புதுசாக இன்சர்ட் பண்ணிடுறாங்க. அதாவது கெசட் பப்ளிகேஷனில் கெசட்டில் வந்து அதாவது வந்து என்னைக்கு தேதினா செப்டம்பர் 5, 2022 கெசட் பண்ணப்பட்ட ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷனில் ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த தமிழ்நாடு ஸ்டாம்ப் ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் அமெண்ட்மெண்ட்டில் வந்து பேர் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் டு தி ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் அண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908. அது வந்து ரூல் பார்த்தீங்கன்னா ரூல் 55A அப்படின்ற ஒரு ரூலை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து யாரும் ஒரு டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறா இருந்தால் அந்த சொத்து அவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்ற டாக்குமெண்ட்டை ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து செக்ஷன் ரூல் 55A ஆஃப் தி தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணால், த ரெஜிஸ்ட்ரிங் ஆஃபீஸர் பிஃபோர் ஹூம் எ டாக்குமெண்ட் ரிலேட்ஸ் டு இம்மோல் ப்ராப்பர்ட்டிஸ் presented ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் shall not register unless the presentant produces a previous original deed by which the executant accrues over the property. ஸோ யாருக்கு ஒரு ஆளுக்கு சொத்து எப்படி வந்தது அப்படின்ற டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ப்ரொடியூஸ் பண்ணாமல்
பண்ணலைன்னா அந்த ரிஜிஸ்ட்ராரை வந்து அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூலில் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அதான் 55A ஆஃப் தி தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ். அதனோட ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ப்ரொவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்படின்றது அவைலபிளாக இல்லை, டாக்குமெண்ட் சப்போஸ் இப்போ பூர்வீக சொத்தாக இருந்து அது டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவைலபிளாக இல்லைன்னா யாருக்கு என்ன கிடச்சிருக்கோ அவங்க பேரில் பட்டா, ரெவன்யூ அத்தாரிட்டி பட்டா இருந்தால் மட்டும்தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு இருக்குது பட் காணா போயிடுச்சு, நாட் ட்ரேசபிள் அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நாட் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கி அதோட பேப்பர் பப்ளிகேஷனும் கொடுத்து இருந்தால் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்றாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ரூல், அதாவது 55A ஆஃப் தி தமிழ்நாடு ஸ்டாம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் ஒருத்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறா இருந்தால் அவருக்கு சொத்து எப்படி வந்தது அப்படின்ற ஒரிஜினல் ஆவணத்தை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அப்படி அவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியலைன்னா அந்த ஒரு டாக்குமெண்ட், அவருக்கு டாக்குமெண்ட்டே இல்லை பூர்வீக சொத்து அப்படின்னா அட்லீஸ்ட் அவர் பேரில் ஒரு பட்டா ரெவன்யூ அத்தாரிட்டியில் வாங்கி இதை வாங்கினா மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அப்படியும் இல்லை, டாக்குமெண்ட் இருக்குது ஆனால் அது காணா போச்சு. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது வந்து பூர்வீக சொத்து இப்போ பட்டா பூர்வீக சொத்து பட்டாவாக மாறி மாறி வந்திருக்குன்னா அப்போ அப்போனா பூர்வீக சொத்து டாக்குமெண்ட்டே இல்லைன்னா இப்போ நீ யாருக்கு எழுதி வைக்கிறீங்களோ உங்கள் பேரில் ரெவன்யூ அத்தாரிட்டியில் போய் சப்மிட் பண்ணி உங்கள் பேரில் ஒரு பட்டாய் வாங்கிட்டு வாங்க, அப்போ தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுன்றது ஒன்று. பட் டாக்குமெண்ட் இருக்குது, பட்டாவுடைய அப்பாவுக்கு பார்ட்டிஷன் வந்துச்சு இல்லை அம்மாவுக்கு சொத்து வந்துச்சுன்னா அப்போ அந்த சொத்து காணா போயிடுது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி கேஸில் இந்த 3rd ப்ரொவிஷன் படி போலீஸ்கிட்டேருந்து நாட் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் பேப்பர் விளம்பரம் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் பண்ண முடியும்னு சொல்லி இந்த ரூல் சொல்லுது. இப்போ இதை தான் நம்ம வந்து ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் இது மாதிரி இதை ப்ரொடியூஸ் பண்ணலன்றதுனால அவங்க ரிஜிஸ்ட்ரார் மறுத்ததை எதிர்த்து ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. ஹைகோர்ட்டில் கீழ்கோர்ட் ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்டில் வந்து பண்ணும்போது ஆமாம் இந்த ரூல் கரெக்டு தான், அப்படி நீங்கள் பண்ணலாதனால கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே அப்பீல் வருது. இந்த அப்பீலில் வந்து ஜஸ்டிஸ் டிவிஷன் பெஞ்ச் வந்து ஜஸ்டிஸ் ஆர் சுப்பிரமணியம் ஜேயோ ஆர் சக்திவேல் ஜேயோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணி அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அதுக்கு சப்போர்ட்டாக சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வந்து செக்ஷன் 55 ரூல் 55A வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து மற்ற ரிஜிஸ்ட்ரார் இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் உள்ள மற்ற சொல்லிக்கப்பட்ட ப்ரொவிஷன்ஸ், அதை வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த செக்ஷன் என்ன சொல்கிறது 22B அண்ட் 22A வந்து அதில் 2 செக்ஷனை வந்து ரிஜிஸ்ட்ரார் வந்து இந்த ரூல் 55A உள்ள ப்ரொவிஷன் கம்ப்ளை பண்ணாததுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. நெய்தர் செக்ஷன் 22A ஆர் நார் செக்ஷன் 22B authorizes a registrar to refuse to register the instrument on the grounds specified ரூல் 55A அப்படின்னு சொல்லலை. அதுக்கு இல்லாமல் செக்ஷன் 68 வந்து இப்போ ரெஜிஸ்ட்ராருக்கு வந்து இதே மாதிரி பவர் ஆஃப் த ரெஜிஸ்ட்ராருக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணுற சூப்பர்வைசர் பவர் தான் கொடுத்துக்க தவிர இதே மாதிரி ரிவ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரம் கொடுக்கல. அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ரூல் 55 வந்து நாங்கள் வந்து இன்செர்டட் வந்து அதுக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் கருதுகிறோம். அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வாங்குறவங்க அஸ்பரஸ் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேவே டெம்டார், அதாவது வாங்குபவரே விழித்திரு அப்படின்ற ஒரு பிரின்சிபல் அடிப்படையில் தான் எல்லா டிரான்சாக்ஷனும் நடக்குது. அதனால் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் வாங்குறவன் தான் கவனமாக வாங்கிக்கணும். அதுக்கு உண்டான ஜெனுவனா இல்லையா, இப்போ உண்மையா இல்லையான்றதெல்லாம் அவங்க தான் பார்த்து கவனமாக நடந்துக்கணும். அதுக்கு இந்த டாக்குமெண்ட் ஜெனுவனா இல்லையா வாங்கலை அப்படின்றத வந்து ரிஜிஸ்ட்ரார் வந்து எடுத்துக்கிட்டு இப்போ அதுக்கு பார்க்கணுன்னா கூட அவங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆளுக்கு எப்படி ப்ராப்பர்ட்டி வந்ததுன்றதுக்கு ஒரு பார்ட்டிஷன் டீனோட சர்டிஃபிகேட் காப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்திருக்குன்றத அவங்களோட சர்டிஃபிகேட் காப்பியை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் நாட் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்ன்றது ஒன்று வேணுன்றது அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ரூலில் சொல்லப்பட்டிருக்கிற நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அது ஒரு பெரிய ப்ரைஸ், அதுக்காக மக்கள் வந்து சாதாரண மக்கள் வந்து அதுக்கு ஒரு பெரிய ப்ரைஸ் கொடுக்க வேண்டியிருக்கு.
ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியோ ஒரு போலீஸ் அத்தாரிட்டியோ போயிட்டு ஒரு எனக்கு ப்ராப்பர்ட்டி வந்து நான் டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சுன்னு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு பெரிய ப்ரைஸ் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்குது சுச்சுவேஷனு. இந்த மாதிரி நிறைய கேஸில் வந்து நம்ம தமிழ்நாட்டு இடங்களில் வந்து இப்போ போலீஸ் கிட்ட வந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்க முடியாமல் மற்ற ஸ்டேட்டில் போய் அங்கே போய் அப்ரோச் பண்ணி வாங்குற மாதிரி நிறைய கேஸஸ் தான் ரிப்போர்ட் ஆன மாதிரிலாம் எங்களுக்கு தெரிய வருது. ஸோ அதனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து நாட் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த டீட்டை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நாங்கள் வந்து ரிஃப்யூசல் பண்ண ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லி த்ரூ போடுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்டோட சாராம்சம். இப்போ வந்து கவர்மெண்ட் அந்த செக்ஷன் ரூலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 55A லெவலில் சொல்லப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வர்றாரு அப்படின்னா அதுக்குள்ளே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட எடுத்து வந்தால் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ராடுலண்ட் டிரான்சாக்ஷனெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட சேல் அக்ரிமெண்ட் போடுறாரு ஒருத்தர் பார்ட்டி, நான் இதை உனக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ விற்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டாக்குமெண்ட் டெபாசிட் பண்ணிடுறாரு. டெபாசிட் பண்ணிட்டு ஒரு பெரிய பாதி பணத்தை வாங்கிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு அதை மறைச்சிக்கிட்டு இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு என் டாக்குமெண்ட் காணா போச்சுப்பா, நான் உனக்கு சேலுக்கு போட்டுருவேன் உனக்கு விற்கிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி நிறைய ஏமாத்து வேலைகள்லாம் நிறைய பழைய காலத்தில் நடந்தது. அது மாதிரி இல்லாமல் இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு வந்து ஒரிஜினல் ஓனரே இல்லாமல் ஆளால் டாக்குமெண்ட்டே இல்லாமல் கூட ஏமாத்து வேலை யார் ப்ராப்பர்ட்டியை யாரோ விற்கிற மாதிரிலாம் உள்ள டிரான்சாக்ஷன்லாம் கூட நடந்தது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்றது அதோடைய ரூல்ஸ் கொண்டுட்டு வந்ததோடைய நோக்கமாக கருதப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி ஜெனூனான கேஸில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் தன்னோட ப்ராப்பர்ட்டி விற்கணும் மாற்றணும் இன்னொருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு போகும்போது ஜெனூனாகவே டாக்குமெண்ட் காணாமல் போகும்போது சமயத்தில் இதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒரு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்குறதுன்றது வந்து அதுவும் பெரிய ஒரு குதிரை கொம்பாக தான் நிறைய பேர்பட்டு இருக்குது. நிறைய கேஸில் பார்த்தீங்கன்னா ஜெனூனான கேஸில் டாக்குமெண்ட் இல்லை காணா போச்சு இல்லைன்னும் போது நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்குறதுன்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயமாகவும் இருக்குது, சில முடியவே முடியாதுன்ற சுச்சுவேஷனாகவும் இருக்குது, அல்லது அதுக்கு ஒரு பெரிய செலவு பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. அதை தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் கேஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் அமங் தி ஃபேமிலி மெம்பர்ஸ். அதாவது ஃபாதருக்கு சொத்து கிடச்சிருக்கு, அதில் சிஸ்டர் வந்து தன்னுடைய பங்கை வந்து தன்னுடைய பிரதருக்கு விட்டு கொடுக்குறாரு. இந்த இடத்துல நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருந்தால் தான் ரிலீஸ் ஷீட் போட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுக்காக அந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது சரியில்லை, அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்ற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாருக்கும் அப்ளை ஆகுமா? இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து உண்மையிலே இந்த ரூல்ஸ் புதுசாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் இன்ஸ்டியூட் பண்ண 55A வந்து மொத்தமாக ரத்து பண்ணிட்டாங்க, இது அல்ட்ரா வைஸ் பண்ணிட்டாங்க, இந்த ரூலே செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா அது ஓவரால் ரீடிங் பார்க்கும்போது அந்த செக்ஷனே செல்லாது, இந்த ரூலே செல்லாது அப்படின்னு சொன்ன மாதிரி தெரியல. ஸோ அவங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்த விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேஸில் இவங்க ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது தப்பு, அவங்கள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அலோவ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஓவராலாக வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ரூல்ஸ் செல்லாது அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லை கான்ஸ்டிடியூஷன் இன்வேலிட் கான்ஸ்டிடியூஷனல் வயலேட் அதே இந்த ரூலே செல்லாது அப்படின்னு சொன்ன மாதிரி அப்சர்வேஷன் பண்ண மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்து எல்லாருமே போயிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஏன் பாட்டு எனக்கு வந்து இது மாதிரி நாங்கள் ஒரிஜினல் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை காமிச்சு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனே இல்லாமல் எனக்கு எல்லாம் அலோவ் பண்ணுங்கள், ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாத டாக்குமெண்ட்லாம் எங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணுங்கன்னு சப்ரிஜிஸ்ட்ரார் அலோவ் கேட்டிங்கன்னா சப்ரிஜிஸ்ட்ரார் பண்ணுவாரான்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் டைரக்ஷன் இதில் இருந்த மாதிரி தெரியல. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் எல்லாம் மற்ற இந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்துகிட்டு மற்ற மக்கள் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் அப்ரோச் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் என்ன செய்யலான்னா அவர் வந்து இல்லைன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அப்ளை ஒன்லி டு தி பர்டிகுலர் கேஸு, எல்லாருமே இதே மாதிரி நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டு எல்லாருமே வர முடியாது, நீங்கள் அந்த கேஸ் உங்களுக்கு தான் அப்ளைபிள் ஆகும், நீங்கள் உங்களுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா அதை தூக்கிட்டு சப்ரிஜிஸ்ட்ரார் சொன்னாங்கன்னா அதை எடுத்துகிட்டு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்கிட்டையோ இல்லை ஐஜிக்கிட்டேயோ ஒரு பெட்டிஷன் போட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் இது மாதிரி இருக்குது, நீங்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் உள்ள சொல்லப்பட்ட பிரின்சிபல் அடிப்படையில் எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டு அவங்க மூலிமா ஒரு ஆர்டர் காப்பி வாங்கலாம்.
அதுவும் வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்டு அவங்க ஒரு நமக்கு சப்போர்ட்டாக ஆர்டர் பண்ணாங்கன்னா அதை பேஸ் பண்ணி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்களும் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த கேஸில் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அந்த பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டை சப் ப்ரொடியூஸ் பண்ணணும். சப் ரிஜிஸ்ட்ரார் என்னால் முடியாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அதை எடுத்துகிட்டு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஹைகோர்ட்டில் போய் ஒரு கேஸை போட்டு இந்த மாதிரி இந்த வழக்கில் இதே மாதிரி சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி இதே வழக்கில் சில பொறுமையின் அடிப்படையில் எங்களுக்கும் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வாங்கினா அந்த உத்தரவின் அடிப்படையில் நம்ம அந்த டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதுதான் என்னுடைய இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்த விதத்தில் இப்படி தான் நம்ம பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. திஸ் இஸ் மை ஒப்பீனியன் அண்ட் மை வியூ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காணாமல் போயிருந்து அப்படின்னா ரிஜிஸ்ட்ரார் அப்ரோச் பண்ணி பாருங்கள். ரிஜிஸ்ட்ரார் மறுத்தார், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை காமிங்க, அதுவும் மறுத்தார்னா யூ கேன் டேக் த மேட்டர் டு டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் ஆர் ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன். இல்லை அப்படி இல்லைனா ரெஃப்யூசல் ஸ்லிப் வாங்கிட்டு அதுக்கு மேலே ஹைகோர்ட்டில் இது மாதிரி கேஸை போட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலிமா மக்களுக்கு நான் தெரியப்படுத்த வேண்டிய கருத்து. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம் என்ற தமிழ் சேனலும் ரஸியாக் லா டியூப் என்ற இங்கிலீஷ் சேனலும் இருக்குது. அதையும் தெரிவித்து என்னுடைய வெப்சைட் கூகுள் சைட்ஸ் அலி அசோசியேட் சென்னை அந்த வெப்சைட்லேயே நம்ம போட்டுற எல்லா வீடியோவும் எல்லாம் லிஸ்ட் இருக்குது. ஸோ அதுலேயும் கூட நம்மளுடைய வீடியோலாம் பார்த்து உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுங்கள். அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், சட்ட சந்தேகங்களோ சட்ட கன்சல்டேஷனோ தேவைப்பட்டதுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் டைம் ஸோ பெர்மிட்ஸ், உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு தேவையான கன்சல்டேஷனை என்னால் முடிஞ்சால் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களிடம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரஸியாக் அலி. நன்றி, வணக்கம்.